ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாயிண்ட் டு வி மெடிக்கல் சேனல். இன்றைக்கி வந்து சார் எங்கள் சந்தீப் சார், அப்புறம் முனிஃபா அக்கா, இப்போ நாங்கள் 3 பேர் இன்னொரு அக்கா அங்கே நடந்து போயிட்டுருக்காங்க. நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க போகிறோம். லைக் அவங்க நீட் எக்ஸாமுக்கு வந்து எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன எங்களால் முடிஞ்ச ஒரு ஐடியா, ஒரு சப்போர்ட் வந்து அக்கா வந்து அவங்க படித்த ஸ்கூல்லேருந்து ஹெட் மாஸ்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ வாங்க போகலாம். டாக் தான் நம்ம வெல்கம் பண்ணியிருக்காங்க. நம்ம காலேஜுக்கு வந்துருந்தாங்களா? ஓ, உங்களுடன் சேர்ந்து அவங்களுடைய வெற்றி பாதைகள் கடந்து வந்த வெற்றி பாதைகளை நடத்துவதற்காக நம்முடைய ஏற்று நம்முடைய பள்ளிக்கு வருகை கொண்டுள்ள நம்முடைய மாணவ செல்வங்களை நம் மதுரை மாவட்ட அரசு மாதிரி சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் மாணவர் சார்பாகவும் நாம் வருகை என்று வரவேற்பு. அந்த இலக்கை அடைவதற்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டார்கள், அதுக்கான இடைவெளிகள் என்ன, எப்படி அந்த இடைவெளிகள் எல்லாம் படிக்கலாக வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றி அவங்க வாழ்க்கையில் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க என்பதை சொல்லியிருக்காங்க. அந்த மாணவ செல்வம் வந்து நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அவர்களை கேட்டு தெளிவுற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் மிக விரைவாக அவர் அனைவரும் மீண்டும் ஒரு முறை அனைவரும் சிறப்பாக வரவேற்று அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறுமாறு மதுரை மாவட்ட அரசு மாதிரி சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வர வரைக்கும் அதை அட்டன் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீ காலையில் எக்ஸாம் எழுதுனா நீங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதலாம், அந்த பேப்பரை கசக்கி தூக்கி கொடுக்காது. மற்ற சப்ஜெக்ட் எப்படின்னு தெரியாது. ஃபிசிக்ஸுக்கு கம்பல்சரி எரர் நோட்டுன்னு ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த அதை உங்கள் சார் நான் எங்கள் காலேஜ் வந்தப்போ நான் சொல்லிடுவேன் என்னன்னா, நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு நோட்டு போட்டு அந்த நோட்டில் என்ன தப்பு பண்ணணும், என்ன கொஸ்டின் தப்பு பண்ணிக்கணும், அந்த கொஸ்டினை திருப்பி போடணும்டா. ஃபிசிக்ஸ்க்கு ஒரு பீரியட் இருக்கவங்க வந்து தனியாக ஒர்க் அவுட் பண்ண டைம் கொடுக்குறாங்களா, நீங்களா போட்டு பார்த்து டைம் கொடுக்குறாங்க. அந்த டைம் என்ன இப்போ தான் நான் நீட் எக்ஸாம் முடிச்சு வந்திருக்கேன். என் பேர் பிரியகிரி. ஓகே, பிரியகிரி. நான் இப்போ 2023 தான் நீட் எக்ஸாம் முடிச்சு வந்திருக்கேன். இவங்க தான் என்னோட சீனியர்ஸ். ஓகேவா? பார்த்தா அப்படிதான் தெரியும். சார் கதையை கேளுங்க. இப்போ ஃபிசிக்ஸ் எல்லாரும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா? ஃபிசிக்ஸ் அதாவது இருக்கிற 3 சப்ஜெக்டில் நீங்கள் ஃபிசிக்ஸை நல்லா படிச்சிட்டிங்கன்னா அந்த 2 சப்ஜெக்டை படிக்கிற அளவுக்கு எஃபோர்ட் போடணும் அவசியம் இல்லை. ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் ரிவைஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு மண்டியில் ஏற்ற பாருங்க. லைக் ஈஸியான சாப்டர், லைக் மார்க் அதிகமாக இருக்குது, வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது சாப்டர். லைக் ஃபார்முலா ஷீட்லாம் வச்சுருக்கீங்களா? ஃபார்முலா ஷீட்டில் எழுதி வச்சுருக்கீங்களா? ஒரு சாப்டருக்கு ஃபார்முலா சொல்லுவாங்க. அது வச்சுருந்தீங்கன்னா டெய்லி காலேஜில் நீங்கள் எழுதிச்சிருக்கீங்களா எல்லாருமே? சரி, பரவாயில்ல. ஏன்னா வந்து ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் தூக்கம் போதும். அதுக்கு மேலே தூங்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம 1 மந்த் தான் நம்ம கையில் இருக்குது. காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். அதிகமாக நம்ம படிக்கணும். நம்மளோட 100% எஃபர்ட் கொடுத்துட்டு இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் தூங்குறது, அப்புறம் நல்லா சாப்பிட்றது. அதாவது ஏன்னா சாப்பிடுங்க, சத்தான சாப்பிடுங்க. தேவையில்லாமல் இந்த ஹீட் சிக்கன் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. சிக்கன் 65 இதெல்லாம் வெளியே போய் சாப்பிட்றது இதாக போகலாம். மேக்ஸிமம் போக மாட்டேங்க வெளியே யாரும். பட் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சொல்லுவாங்க. ஏன்னா காலையில் டெய்லி எந்திரிக்கும் போது ஃபிசிக்ஸ் ஃபார்முலா ஒன்ஸ் எடுத்து பாருங்கள். லைக் ஃபுல் ஃபார்முலா ஷீட்ஸும் உங்கள்கிட்ட இருந்தால் பாருங்கள். அப்படி டைம் இல்லைன்னா பர்டிகுலர் சாப்டர் சும்மா என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து நம்ம ராஜாணியோட முசி லைக் எல்லாம் போடுவாங்க. அதுமாதிரி ஒரு சாப்டர் ஸ்டார்ட் ஃபார்மில் இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், இஎம்ஐ,
கலண்டர் மிஷின்னா அதே மாதிரி ஏசி இந்த மாதிரி ஸ்டார்ட்ஸ் ஃபார்ம்லாம் எடுத்து ஒரு எழுதி வச்சுக்கோங்க, ஒரு பவுல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து லாட் மாதிரி போடுங்க, அது லாட்டில் பிக்கப் பண்ணி ஒன்று எடுங்க. எடுத்து எந்த சாப்டர் வருதோ பாருங்க, சாப்டர் வருதா டக்குனு ரீகால் பண்ணி அந்த சாப்டர் என்னென்ன ஃபார்முலாஸ்ன்னு சொல்லிட்டு டக்குனு எழுதி பாருங்க. எழுத முடியலையா அப்போ அந்த ஃபார்முலா எங்கே நம்ம தப்புன்னு சொல்லிட்டு திரும்ப பாருங்க. இப்படி நீங்கள் வெறும் ஃபார்முலாவே ரிவைஸ் பண்ணாலே போதும். ஃபிசிக்ஸில் மினிமம் 100 ஸ்கோர் பண்ணலாம். மினிமம் ஃபிசிக்ஸில் கொஞ்சம் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளுக்கு ஏதோ நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு இப்போ நீங்கள் பயாலஜி கெமிஸ்ட்ரியோ படிச்சுட்டே இருக்கணும், அதுக்கே இருக்கும். பயாலஜிலாம் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம் டைப் கொஸ்டினோ அதெல்லாம் அந்த நூற்று காரணங்கள் அங்கே முக்கிய போகிறோம். நம்ம அப்படியே ரீட் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம இது ரீட் பண்ணாதான் நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போம். பட் அது தப்பாக இருக்கும். அப்போ எடுத்து போய் பார்த்தா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டிப்பாக கேட்காது பயாலஜி பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணால் ரிவைஸ் பண்ணுங்க. அதேமாதிரி பயாலஜி கீமான்ஸ் ரீட் பண்ணிட்டே இருக்காங்க. கொஸ்டின்லாம் நிறைய அவைலபிளாக இருக்கும் நெட்டில், டெலிகிராமில், சேனலில் நிறைய பயாலஜி எக்ஸைட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதை வந்து எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் நிறைய கொஸ்டின்ஸ் ஆகும். ஒரு சாப்டர் நீங்கள் படிச்சீங்கன்னா சாப்டர் கொஸ்டின் நீங்கள் பயாலஜிக்கே சொல்லுவாங்க. பயாலஜி போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஃபஸ்ட்டாக போட்டு வந்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுது. அப்போ ஸ்ட்ரகிள் ஆகும்போது இந்த இடத்துல தப்பு போட சொல்லிட்டு அப்பப்போ நீங்கள் அந்த சாப்டர் உங்களுக்கு ஆக்டிவ் ரீகால் ஆகும். அது இது தப்பு விட்டோம், தப்புக்கு விடையை கண்டுபிடிக்க போகும்போது நம்மளுக்கு வந்து இதுதான் தப்பு விட்டோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும். அதேமாதிரி இந்த மார்க் டெஸ்ட்டில் இதை அனலைஸ் பண்ணுங்க. நீங்களே உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க, எது மிஸ்டேக் இருக்கணும் அப்படி. இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்லணும்னா இதெல்லாம் தான் நம்ம சும்மா நம்ம போய் ரோட்டில் மண்பட்டி விடக்கூடாது. சும்மா ஒரு நானும் உழைச்சேன், நானும் காலையில் இருந்துச்சு படித்தேன் சொல்லிட்டு இதெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க். நம்ம என்னென்ன என்னென்ன இது பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் பேப்பர் அனலைஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹார்ட் ஒர்க் போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எஃபர்ட்டை கொடுங்க. அண்ட் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? முடியுதா? ப்ராக்டிஸ் தான், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். 120 நிமிஷத்துல நீங்கள் வந்து பயாலஜி பொறுத்த வரைக்கும் லைக் கான்செப்ட் என்னன்னா 120 நிமிஷத்துல ஒரு நிமிஷம் ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்கணும்னு. ஆனால் ப்ராக்டிக்கலாக என்னன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நிமிஷம் பத்தாது. ஆனால் பயாலஜி முடிஞ்சாலும் நீ 2 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறா 2:45 பயாலஜி முடிச்சிடணும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் 3 மணிக்குள்ளே நீ பயாலஜி முடிச்சிடணும். வச்சிருக்க ஒரு மணி நேரம் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ஒதுக்கணும். நாங்கள் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ண என்ன பண்ணோம்னா லைக் பயாலஜி வந்து 2:45 முடிச்சிடணும். இது பயாலஜி டீட் பண்ணால் டீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நான் உங்களை டீமோட்டிவேட் பேசல. நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு வேணும் வந்து என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகணும். லைக் சொசைட்டி வெளியாக வரணும், இல்லாட்டி என்னோட லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் கேட்டது வந்து நீங்கள் எல்லாம் என்ன சொல்லணும்னா பிடிச்சதான் இந்த கேட்டு நீங்கள் சொல்லணும். ஸோ அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க சொல்லக்கூடாது, நீங்கள் உங்களை சொல்லணும். சின்ன சின்ன பிள்ளைத்தனமாக வந்து ஜாலியாக காலேஜ் போனால் ஜாலியாக பஸ் சைட் அடி பசங்க சைட் அடிக்கலாம், பொண்ணுங்க வந்து ஃபோன் லைக் 4 பேர் கலந்து போடலாம். இந்த மெத்தட்னா ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான். ஆனால் மெயின் நம்ம பார்த்த பேஷன் என்ன அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணணும். அது லைக் உங்களோட சிந்தனை வந்து லாங் டேர்மாக நினைக்கணும். லாங் டேர்மாக நினச்சி அதுக்கான எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எத்தனை அட்டம் லைக் நான் இந்த மாதிரி நீங்கள் லைக் அட்டே கிடைக்கும் நான் சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. விடாமுயற்சி இருக்கணும். ஒரு நம்ம போகிறோம்னா அது கண்டிப்பாக நம்ம ஜோக்கரமாக ஜெயிக்கிறோமோ கண்டிப்பாக நம்ம அட்டம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு 30 days இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்றே எனக்கு 30 days தான் இருக்குது, எவ்வளோ நீங்கள் படிச்சு பண்ண அப்படின்னு நினைக்காதீங்க. கிடைக்கிற 30 days உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுங்க. உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க நகலாம் என்ன கலை அந்த நகல ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க 30 days அவங்க வந்து அவங்க தமிழ் அவங்க சொன்னாங்க இங்கிலீஷ் மீடியமுமே படிச்சிருக்கு, இங்கிலீஷ் புக்கே பார்த்துருக்கேன். 30 days அவங்களால முடியுமா அவங்க தெரியும், அவங்க தனியாக வரும். இப்போ நீங்கள் கூட ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்கன்னா ஒருத்தர் பேசிக்கிற ஆள் இருக்குது, சொல்லிக் கொடுக்குற ஆள் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு சாப்டர் நீங்கள் படிக்கலன்னா பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தருவாங்க. ஆனால் வந்து அவங்கெல்லாம் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது திரும்பி அந்த ஒன் மந்த்ல அவங்க 1 மந்த்ல முழுசாக சொல்ல 15 நாள் அடிக்கவே பேசி சொல்கிறேன். மிச்சம் 15 நாள் தான் படிச்சிருக்காங்க. அப்போ அவங்களால மட்டுமே அவங்களால முடியாது. அது உங்களுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. இது போர்ட்லாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அது புக்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க, ஓஎம்ஆர் டெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல பெனிஃபிட்டாக வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க, உள்வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் தூக்கி போயிட்டுருக்கோம். லைக் வந்து இது வந்து நீட் எக்ஸாம் வந்து பெரிய எக்ஸாம், பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் மெட்ரிக் ஸ்கூலில் படிச்சு வந்தவங்கன்னா வந்து கிளியர் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் தான் போக முடியும், நம்மளாம் போக முடியாது. அவங்க முடிஞ்சது 1 மாதம் பார்ப்போம் அப்படின்னா வீட்டில் சொல்கிறவங்க ஏதாவது வேலைக்கு போவோம். ஏன்னா ஆல்ரெடி வேறு ஏதாவது சும்மா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஜாலியாக இருக்கோண்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சி உங்களுக்கே தாழ்த்திக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எஃபர்ட்டை போடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் படிக்கிறதுக்கு, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு இந்த
அந்த மெடிக்கல் அந்த எம்பிபிஎஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ஒர்த்தபிள் தான். கன்சிஸ்டண்டாக இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, லைக் எதுவும் ஹோப் லூஸ் பண்ணிடாதீங்க, நம்மளால முடியாதுன்னு சொல்லுது. அப்புறம் ஒரு லிரிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன இல்லை உன்னோடு ஏக்கம் என்ன கண்ணோடு வெற்றி என்றும் வழியோடு பிறந்திருக்கேன், அதுதான் ஒரு சாங். ஸோ என்ன இல்லை உங்க கையில் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. அது யார் ஒவ்வொருத்தரும் எல்லாத்துக்கும் 24 hours தான் ஒரு நாளைக்கு. அது 24 hours எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அப்படி யூட்டிலைஸ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ அதை பெஸ்ட். எல்லாரும் எத்தனை பேர் டாக்டராக வரீங்க, எங்கள் காலேஜ் வரீங்க, நம்ம பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம். பாய். கொஞ்சம் தூக்கத்தை வந்து 1 month சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, ஓகேவா? கொஞ்சம் தூக்கத்தை கம்மி பண்ணிட்டு சூப்பராக படிங்க, ஓகேவா? எங்கள் ஜூனியர்ஸாகவே வாங்க, ஓகே? நல்லா படிங்க, ஓகேவா? காய்ஸ் நாங்கள் ஒரு வேளை நாங்கள் மோட்டிவேஷன் டாக் கொடுத்தோம், அக்காலாம் மாசாக கொடுத்தாங்க. நானும் ஏதோ கொஞ்சம் மோட்டிவேஷன் டாக் கொடுத்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். இதெல்லாம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்காண்டி பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எப்படிக்கா இருந்துச்சு அதான் சொல்லுங்கக்கா. அவ்வளோதான்டா, நல்லா சரி, ஓகே, பாய் காய்ஸ். ஒரு டாக்டர் வந்து பொக்கேவோட ஜேஇ எக்ஸாம் எழுதுகிற சைடில் கோட் போட்டு போகிறான்டா. என்ன பண்ணுறது, அப்படிதான் ஸ்கூல் இங்கே தானே இருக்குது, அதனால தான். சரியா? ஓ டாகு பொக்கேவா வரடா. கண்டுலாம் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அக்கா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.